मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இப்படி எவ்வளவுதான் குப்பையை போடுவ ஹனி? வீட்டை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்க கத்துக்கணும்ல. சாரி. Wow, how cool! கண்ணா சார், இன்னைக்கு சண்டே தானே, நீங்க எங்கேயும் வெளியே போக போறது இல்ல, அப்புறம் எதுக்கு காரை சுத்தம் பண்றீங்க? ஓய் குரு, தினமும் சூரியன் உதிக்கும் காலை வேளையில தினமும் நான் கார் சுத்தம் பண்ணுவேன், எனக்கு ஃப்ரீயா கிடைக்கிற வேலையில. கண்ணா சார், இதெல்லாம் எதுக்கு இவங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவனுக்கும் சுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்ன புரிச்சுதா? அது என்னமோ சரிதான், நானே ஒத்துக்கிறேன். இதத்தான் எதிர்பார்த்தேன். வர வர ஹனியும் ரொம்ப புத்திசாலியா மாறிட்டு இருக்கான். Wow, how cool! சுத்தமா வச்சுக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். அது நம்மளுடைய கடமை கூட. சொல்லுங்க டான்சு 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 டான்சுன்னு யாரு வேணாலும் சொல்லலாம். ஒன்னா சொல்லுங்க டான்சு டான்சு. யோகா செய்வதால் உடம்பு மனசும் சுத்தமா இருக்கும். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம், நம்மள சுத்தி சுத்தமா இருக்கணும். பாத்தீங்களா, நான் டஸ்ட்பினை சுத்தம் பண்ணிட்டேன். சொல்லுங்க டான்சு 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 டான்சு. உலகத்துல எல்லாருமே சுத்தமா இருக்காங்க, எனக்கு ஒரு கடமை இருக்கு. இந்த நாட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல எனக்கு ஒரு பங்களிப்பு இருக்கு. அதனால சுத்தமா வச்சுக்கணும், இல்லனா காதுல பூ சுத்தமா இருக்கணும். ஆனா நான் ஏன் கண்ணா சார் மாதிரி உளறிட்டு இருக்கேன்? முதல்ல நம்மளுடைய மூளையை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா முதல்ல நம்மளோட மூஞ்சி தான் அழுக்காகும். எதுக்கு என் வீட்டை பாழாக்குற? இனிமே இந்த வீட்டுல ஒட்டடமே இருக்க கூடாது. ஒட்டடத்தை சுத்தம் பண்ணா செவரு சுத்தமாகும். செவரு சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும். வீட்டை சுத்தமா வச்சிருந்தா இந்த நாடு சுத்தமாயிடும். இந்த நாட்டுக்காக இத கூட செய்ய மாட்டேன். ஓய், இது என் வீடு, நான் இங்க தான் இருப்பேன். அப்படின்னு நான் சுத்தம் பண்ணுவேன், சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். யார் என்ன தடுக்க போறான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓய்
என்னப்பா அது வெளியில இவ்வளவு வெயிலா இருக்கு? நான் கிளாஸ்ல ஜூஸ் வச்சிருந்தேன், வெயிலே ஜூஸ உறிஞ்சிருச்சு. அது எனக்குள்ள இருந்த வெப்பம். நான் தான் சான்ஸ் கிடைக்கும் போது உன் ஜூஸ குடிச்சிட்டேன். இப்ப எனக்கு ஹீட்டா இருக்கே, நான் என்ன பண்றது? உனக்காக நான் ஃபேனை போட்டு விடுறேன் தம்பி. உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்துக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சுமா. பாக்கெட்ல 10 ரூபா நோட்டு இருந்திருந்தா இன்னொரு வேவல் நனைஞ்சு அது கட் ஆகி 2 5 ரூபா நோட்டா இருந்திருக்கும். அனி, நீ மேல என்ன பண்ணிட்டு இருக்க? சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க 3 பேரும் ரொம்ப அழுக்கா இருக்கீங்க. நான் உங்களை சுத்தம் பண்ண போறேன். ஏன்னா நீங்க சுத்தமா இருந்தா தரை சுத்தமா இருக்கும். தரை சுத்தமா இருந்தா வீடு சுத்தமா இருக்கும். வீடு சுத்தமா இருந்தா இந்த தெரு சுத்தமா இருக்கும். இந்த நாடு உலகம் எல்லாமே சுத்தமா ஆயிடும். ஆஹா, மனச பிழிறானே. இல்ல, நான் அப்படி பண்ணவே இல்ல. எனக்கு தெரியும், மனச பிழிஞ்சா அது கீழே கொட்டிடும். அதுக்கப்புறம் அதையும் நான் தான் சுத்தம் பண்ணணும். வாங்க, நான் உங்களை சுத்தம் பண்றேன். சுத்தம் பண்றேன்னு சொல்லி குளிக்க வைக்கிறான். நீங்க எல்லாரும் எவ்வளவு நல்லா சுத்தமாயிட்டீங்க. சுத்தம் பண்றேன்னு ஒரு வழி பண்ணிட்டேன். என்ன புரிஞ்சுதா? உங்க யாருக்கும் சுத்தத்தோட இம்பார்ட்டன்ஸே புரிய மாட்டேங்குது. நான் போய் கிச்சனை சுத்தம் பண்ண போறேன். இந்த ஹனி சுத்தம் பண்றேன்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு வழி பண்ணி வச்சுட்டா. இது எப்படி இருக்கு தெரியுமா? அம்மிக்கல்ல கொத்த தெரியாதவன் கொத்தனது மாதிரி இருக்கு. எனக்கு என்னவோ இது ட்ரெய்லர் மாதிரி தெரியுதுமா. இது முழு படமா மாறுறதுக்குள்ள அணியை நாம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். எல்லா பாத்திரத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் சுத்தம் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. டைம் ரொம்ப குறைவா இருக்கு. எல்லா பாத்திரத்தையும் ஒண்ணா வச்சிடலாம். ஜோர்தார், நீ மட்டும் பிடிக்காம இருந்தே எப்படி? வா, இந்த பக்கம் வந்து நீயே பிடிச்சுக்கோ. மொத்த கிச்சனையும் நாசம் பண்ணிட்ட உன்ன. நீ சரியா சொல்ற ஜோர்தார். ரொம்ப அழுக்காயிடுச்சுல்ல. இப்ப நான் மசாலா டப்பாவை வேற கிளீன் பண்ணணும். டாங்கி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணுங்க. ஹனிக்கு பிடிச்சிருக்கிற அந்த பைத்தியத்தை முதல்ல கிளியர் பண்ணணும். ஓய் குரு, விட்ட கொரட்டையில பக்கத்து வீட்டுக்காரங்க முடிச்சிட்டாங்க. எனக்கு 2,22,222 ரூபாய் லாட்டரியில விழுந்திருக்கு. கைத்தட்டல்ஸ்.
இந்த டிக்கெட்டை எத்தனை பேர் தொட்டிருப்பாங்களோ? முதல்ல நான் சுத்தம் பண்ணிடுறேன். வேண்டாம் ஹனி, அப்படி பண்ணிராத. அடடா! தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு உட்காரத்துக்கு வேணும் சீட்டு. எனக்கு விழுந்த பரிசை வாங்கணும்னா அதுக்கு வேணும் லாட்டரி சீட்டு. நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ கண்ணா சாரோட ஞாபகம் வந்துருச்சு. இந்த வீட்டுல துணி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு நான் எல்லா துணியும் துவைக்க போறேன். ஏன்னா துணில சுத்தமா இருந்தா மனுஷன் சுத்தமா இருப்பான். மனுஷன் சுத்தமா இருந்தா அம்மா சுத்தமாவாங்க. அம்மா சுத்தமா இருந்தா இந்த பூமி சுத்தமாகும். ஏன்னா இந்த பூமி தான் என்னுடைய அம்மா. துணி இல்ல, துணிக்குள்ள இருக்கிற நான் தான் பேசுறேன். எதுக்காக கோவப்படுறீங்க? நான் என்ன ஒழுங்கா சுத்தம் பண்ணலையா? பரவாயில்ல விடுங்க, நான் இந்த வீட்டை பைப்பை வச்சு சுத்தம் பண்றேன். மொத்தமா சுத்தமாயிடும். இவனும் நிறுத்த மாட்டான், நம்மளையும் போக விட மாட்டான். பாப்பா, நீ தான் போய் பைப்பை ஆஃப் பண்ணணும். பவர் சப்ளை கூட சுத்தம் பண்ணிட்டேன். அப்பதான் நம்மளுக்கு சுத்தமான கரண்ட் கிடைக்கும். பெருசு, நீ சுத்தம் பண்றேன்னு சொல்லி சுத்தமா இருந்த இடத்து கூட எப்படி மோசமா மாத்திருக்க பாரு. உன்னால எதையும் தனியா செஞ்சுக்க முடியாது. சுத்தம் எப்படி பண்றதுன்னு இவனுக்கு நாம தான் கத்து கொடுத்து ஆகணும். வேற வழி இல்ல. அப்பதான் அடுத்த தடவை சுத்தம் பண்றங்கிற பேர்ல ஒழுங்கா சுத்தம் பண்ணுவான். குப்பைய போட மாட்டான். சரி வாங்கம்மா போலாம். வாவ், ஹவ் கூல். Wow, how cool! Huh? Wow, how cool! பாத்தியா பெருசு, ஒரு இடத்துல சுத்தம் பண்றேன்னு சொல்லி இன்னொரு இடத்துல குப்பை போட கூடாது. அப்புறம் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டா மட்டும்தான் நாம சுத்தம் பண்ணணுமா? ஆனா வீடு சுத்தமா இருந்தா ஊர் சுத்தமாகும். ஊர் சுத்தமா இருந்தா நாடே சுத்தமாகும். நாடுனா என்ன? நாடு எப்ப சுத்தமாகும்னா அவங்க இடத்த அவங்கவங்க சுத்தமா வச்சுக்கிறப்பதான். நீ உன் இடத்த சுத்தமா வச்சுக்கிறத பத்தி மட்டும் பேசு. என்ன புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. எப்ப சுத்தம் பண்ணணுமோ அப்பதான் சுத்தம் பண்ணணும். அப்பதான் யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் வராது. Game on! Now game on with Kiko! And get your power mode on! If you have not experienced the same, download the game!
Available on Google Play.